புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்றாரு, ஆழ்ந்து கேளுங்க. அமீபா ஒரு செல், இந்த அமீபா நிலையிலிருந்து மீன் வரைக்கும் நாம வளர்ந்தது உடல் வளர்ச்சி. நம்ம எல்லாரும் அங்கிருந்தா வரோம். அமீபான்ற ஒரு செல்லிலிருந்து மீன் வரைக்கும் வளர்ந்தது. அது உடல் வளர்ச்சி. மீனிலிருந்து குரங்கு வரை உடல் மனம் இரண்டும் சேர்ந்த வளர்ச்சி. அமீபாலிருந்து ஒரு செல்லிலிருந்து மீன் வரைக்கும் உடல் வளர்ச்சி, மீனிலிருந்து குரங்கு வரைக்கும் உடல் மனம் வளர்ச்சி, குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல் மனம் பிளஸ் உயிர் வளர்ச்சி. அதனாலதான் சிந்தனை, எதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்ற திறமை, இதெல்லாம் மனிதனுக்குள்ள வளர ஆரம்பிச்சது. அடுத்து மனிதனிலிருந்து இறை சக்தியை வெளிப்படுத்துகின்ற ஞான புருஷர்களாக, அவதார புருஷர், மனித இறை புருஷர்களாக, சித்தர்களாக, சூப்பர்மேனாக மனிதர்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆழ்ந்து கேளுங்க. அமீபாலிருந்து மீன் வரைக்கும் உடல் வளர்ச்சி, மீனிலிருந்து குரங்கு வரைக்கும் உடல் மன வளர்ச்சி, குரங்கிலிருந்து மனிதன் வரைக்கும் உடல் மன உயிர் வளர்ச்சி. இப்ப மனிதனிலிருந்து இறை மனிதனுக்கு மனிதனை எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. இது என்னன்னா உடல் மன உயிர் சக்தி வளர்ச்சி, இறை சக்தி வளர்ச்சி. இந்த நான்கையும், அதாவது பிசிக்கல், மென்டல், கான்சியஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ், இது நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விவேகானந்தர் விரும்பினார், யோகானந்தர் ஏங்கினார், அரபிந்தோ வாழ்வெல்லாம் முயற்சித்து அலறி துடித்து முயற்சித்தார், சதாசிவன் செய்து முடித்தார். மனிதனுடைய கான்சியஸ்னஸ், உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சி கடந்த 200 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியின் பாகம்தான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், யோகானந்தர், அரபிந்தோ, காஞ்சன்காடு பப்பா ராமதாஸ், ரமண மகரிஷி, இவங்க எல்லாரும் செய்த ஒரு கலெக்டிவ் முயற்சி. சதாசிவன் அருளால் இப்பொழுது நித்யானந்தர் நிறைவேற்றி இருக்கின்றார். மனிதன் இறை சக்திகளை வெளிப்படுத்துவதை சகஜமான தினசரி வாழ்க்கையாக மாற்றுகின்ற வேலையை செய்து முடித்தே தீருவேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஒரு குரங்கு எந்திரிச்சு நின்று 2 காலில் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் போது சுத்தி இருந்த குரங்கெல்லாம் கட்டாயம் அந்த குரங்கு படாத பாடுபடுத்தி கிண்டல் பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் முடியுமோ பண்ணியிருக்கோம் அந்த குரங்கை டிப்ரெஸ் பண்றதுக்கு. என்ன நீ நம்ம ஜாதி மாதிரியே இருக்க மாட்டேங்கிற, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிற, உன்னை ஜாதியிலேருந்து தள்ளி வச்சிருவோம், ஊர்லேருந்து தள்ளி வச்சிருவோம்,
அந்த குரங்கு என்ன பண்ணியிருக்கும், வேற வழி இல்லாமல் ஏதோ ஒரு காட்டில் போய் உட்காந்துருக்கும். அந்த காடு நாடா போயிருக்கும். எப்ப அந்த குரங்கு அந்த மாதிரி 2 காலில் நடக்கிற சயின்ஸால பிரெயின் ஹையரா டெவலப் ஆகுது, வாழ்க்கையை பத்தி பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது, நிரூபிக்குதோ, அப்ப அந்த காடு நாடா போய் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த காடு நாடாகும் நேரம் வந்து விட்டது. குரங்கு 2 காலில் எழுந்து நின்றதுதான் மனித இனத்திற்கான முதல் செயல் நடவடிக்கை. எந்திரிச்சு நின்று 2 காலில் நிற்கும் பொழுது அந்த பிரெயினுக்கு போற பிளட்டோட வேகம் குறையும். அப்ப பிரெயினோட அகலமும் ஆழமும் அதிகமாகி சிந்திக்கின்ற திறன் அப்பதான் ஆரம்பிக்குது. சட்டில் க்ரூஸ் பிரெயின்ல அப்பதான் உருவாக ஆரம்பிக்குது. இந்த மெம்பரேன் டிஷ்யூஸ் சொல்லுவோம். அது அறுபடாமல் உடைபடாமல் வேகமாக ரத்த போக்கு இருந்தா அந்த சட்டில் க்ரூஸ் மெம்பரேன்ஸ் உருவாகாது. அந்த ரத்த ஓட்டத்தின் வேகம் குறையும் பொழுது உருவாகிற அந்த சட்டில் க்ரூஸ் மெம்பரேன்ஸ், அதுதான் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்தை மனிதன் அந்த குரங்கிற்குள் துவங்குகிறது. அப்பதான் குரங்கு மனிதனாகிறது. எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்ச அந்த முதல் குரங்கு தான் அவதார புருஷன். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்கோம், கட்டாயமா இன்னொரு 4 குரங்கை கூப்பிட்டு காலில் முதல்ல கட்டையை கட்டி நிறுத்த கற்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கோலை பிடிச்சிட்டு நடக்க கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த கட்டைக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி ப்ராடக்ட்னு பேரு. மெதுமெதுவா நிறைய குரங்குகள் இந்த மாதிரி 2 காலால நடக்க விட்டுருக்கோம். அப்போ மற்ற குரங்குலாம் இந்த குரங்குகளை பார்த்து அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வர என்ன பண்ணிட்டு வர, அந்த குரங்கை பத்தி தப்பா எல்லா ஊர்ல சொல்றாங்க. ஆனா நீ ஜாலியா தான் இருக்கிற. அப்பாரா எப்ப போற சொல்லு, நானும் வரேன். மெதுமெதுவாக அந்த குரங்கு 2 காலில் நடப்பதை சமூகத்தின் வழக்கமாகவே மாற்றிவிட்டு தான் மறைந்தது. அதே போல உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், மனித இனத்தின் உணர்வை, உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விட்டு தான் உடலை விடுவேன். மூன்றாவது கண்ணும் சதாசிவன் வெளிப்படுத்தி இருக்கும் 460 சக்திகளும் போஸ்ட் கார்டு, இமெயில், செல்போன், வாட்ச் மாதிரி எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தினசரி வாழ்க்கை பொருளாக மாற்றிவிட்டு தான் ஓய்வேன். எப்படி நீங்க வாட்ச், செல்போனு, போஸ்ட் கார்டு, இமெயில தினசரி வாழ்க்கையில எல்லாரும் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த சக்திகள் அத்துணையையும் நீங்க தினசரி வாழ்க்கையில எல்லா மனித இனத்திற்கும், மனித இனமே இந்த சக்திகளை தினசரி வாழ்க்கையா வாழ்ந்து அந்த அடுத்த உயர்நிலை இறைநிலை மனிதனாக மாறுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அதை செய்தே தீருவேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அதை செஞ்சே தீருவேன். இப்போ உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. வெளியிலிருந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்த குரங்காவும் இருக்கலாம், உள்ள வந்து நிக்க கத்துக்கிட்டு மற்றவங்க நிக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்த குரங்காவும் இருக்கலாம்.
வெளியில இருந்துட்டு காட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர என்ன கொடுத்தாரு அந்த குரங்கு? என்ன கொடுத்துச்சு உனக்கு? அந்த மாதிரி கேட்கிற அளவும் இருக்கலாம். உள்ள வந்து தான் நிக்க கத்துக்கிட்டு மற்றவங்க நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற குரங்காவும் மாறலாம். முடிவு உங்களுடையது, சாய்ஸ் உங்களுது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது அடுத்த குரு பூர்ணிமை வரை, இப்ப வருகிற குரு பூர்ணிமை அடுத்த குரு பூர்ணிமை வரை, போன ஆண்டே இந்த அடிப்படை விஷயங்களை துவக்கிட்டேன். போன ஆண்டே ஒரு 400-500 பேராவது வந்து இந்த சக்திகளை வாங்கி பிராக்டிஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு போன ஆண்டே அந்த செயல்பாடுகளை துவக்கிட்டேன். இப்பதான் இது முழு அறிவியலாக பரிணமித்திருக்கின்றது. இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் செஞ்சு இதை ஒரு தெளிந்த அறிவியலாக, அதாவது சமைச்சு வச்சுட்டு வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறதுக்கு இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. போன வருஷம் வரைக்கும் சாதம் வடிச்சிருந்தோம், சாம்பார் நடந்துட்டு இருக்கு, வாழை இலை வெட்டணும், பொரியல் நறுக்கணும். இப்போ எல்லாம் முடிஞ்சு இலை போட்டு தண்ணி தெளித்து உப்பும் வச்சாச்சு. இந்த சதாசிவத்துவம் மே 13 அடுத்த குரு பூர்ணிமை வரை, இந்த குரு பூர்ணிமையில் அடுத்த குரு பூர்ணிமை வரை ஒரு ஆண்டுக்கு இங்கேயே உட்கார்ந்திருந்து ஒரு 10,000 ஆதீனவாசிகளையாவது இந்த 460 சக்திகளையும் வெளிப்படுத்துகின்ற மாதிரி முழுமையாக பயிற்சி கொடுத்து தயார் பண்ண போறேன். இந்த ஒரு ஆண்டை இதுக்காகவே டெடிகேட் பண்றேன். அதுக்கு பிறகு இவர்கள் உலகம் முழுக்க போய் இந்த சக்திகளை வெளிப்படுத்தி காட்டி இது சாத்தியம்னு அவங்களுக்கு புரிய வச்சு முதல் பேட்ச் ஆஃப் குரங்குகளை நடக்க வச்சு ஊருக்குள்ள அனுப்ப போறேன். நடந்து காட்டி அவங்களுக்கும் சாத்தியம்னு சொல்லிட்டு வாங்கய்யா. முதுகெலும்பு நேரா நின்ன உடனே தான் மூளைக்கு போற ரத்தத்தோட வேகம் குறைஞ்சி மூளையினுடைய சட்டில் சூக்ஷ்மமான பகுதிகள் டெவலப் ஆக ஆரம்பிச்சு தான் நம்ம மனிதனா மாறினோம். குரங்கிலிருந்து மனிதனா மாறணும். சிம்பிளான செயல், நிமிந்து முதுகெலும்பு நிமிந்து 2 காலால் நடக்கிறது, அந்த சிம்பிளான செயலால தான் குரங்கு மனிதனானது. அதே மாதிரியான மிக மிக சிம்பிளான எளிமையான சக்தி பாதம், குருவோடு அந்த ஒருமை நிலையில் சுத்தாத்வைத சுகபோத நிலையில் லயித்திருத்தல்ன்ற அந்த சிம்பிளான ஆக்ட்னால தான் மனிதன் கடவுளாக மாறப்போகின்றான். மனிதன் சதாசிவத்தன்மையை அடைகின்றான். மனிதன் மகாதேவத்தன்மையை அடைகின்றான். அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னுடைய நேரம், சக்தி, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் தியாகம் பண்ண போறேன். இந்த 10,000-ல் பாகமாக இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையின் நோக்கமல்ல, மனித உயிர் வாழ்க்கையின் நோக்கமல்ல, உயிர் இனத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றேன். வெறும் உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் இல்ல, மனிதர்கள், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் மட்டும் இல்ல. அமீபாவில் இருந்து செல் மீனாய், மீன் குரங்காய், குரங்கு மனிதனாய், மனிதன் சிவனாய், உயிர் எக்காரணத்திற்காக இந்த பூமியில் மலர்ந்ததோ அதன் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற செயல் இது. உயிரின் நோக்கத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்றேன்.
நான் வீடு கட்ட ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கேன், அத்தை கூடு கட்டிட்டு 2 வருஷம் கழிச்சு வரட்டுமா? வா, யார் வேணாங்கிறது? வந்தாவா, வராட்டி போ. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை உயிரில் உரைக்கிறதோ வருவீர்கள், தடை இருக்க வாய்ப்பே இல்லை. உயிரில் உரைக்காதவர்கள் உறங்கிக் கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் என்னோடு நடக்கின்ற குரங்குகள் வந்து உங்களை எழுப்பட்டும். நான் நேரடியாக ஏஎஸ்பி எடுத்தப்ப அட்டன் பண்ணாதவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் என்னன்னா, என் டிசைபிள்ஸ் எடுக்கும்போது அட்டன் பண்ணி ஆகணும், ஆச்சாரியாஸ் எடுக்கும்போது அட்டன் பண்ணி ஆகணும். இப்போ நான் நேரடியாக உட்கார்ந்து சதாசிவத்துவத்தை இந்த 460 சக்திகளையும் வெளிப்படுத்த ட்ரெயின் பண்ணுற இந்த ஒரு ஆண்டு. இன்னொன்று, பல பேர் கேட்டாங்க, இப்போ ஆதீனவாசியாக வந்துட்டு சதாசிவத்துவம் அட்டன் பண்ணிட்டு நான் சேலம் பிரான்ச்சில், திருவண்ணாமலை பிரான்ச்சில், ராஜபாளையம் பிரான்ச்சிலலாம் ஆதீனவாசியாக இருக்கலாமான்னு. இந்த ஒரு ஆண்டுக்கு எங்கேயுமே போக முடியாது. ஒரு ஆண்டுக்கு நானும் இங்கே தான் இருந்தாகணும், நீங்களும் இங்கே தான் இருந்தாகணும். நானும் எங்கேயும் போக முடியாது, நீங்களும் எங்கேயும் போக முடியாது. 2 பேரும் ஒன்றா உட்காந்தோன்னா தான் சம்பந்தம் கலக்கிறது நடக்கும். இந்த ஒன்னஸ் சுத்தாத்வைதம் நடக்கும். தினந்தோறும் காலையில் 4 மணி நேரம் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்தாகணும். சத்சங்க நேரத்தை நான் சொல்லலை, அதுக்கு அப்புறம் பவர் மேனிஃபெஸ்டேஷன் செஷன்ஸ் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்தோம்னா தான், அதாவது காக்னிஷன்ஸ், உயிரை மலரச் செய்து சக்திகளை மலரச் செய்கின்ற அந்த தீட்சைகள் உடம்பிலிருந்து தான் உடம்பிற்குள் செலுத்த முடியும். அதனால் அடுத்த குரு பூர்ணிமை வரைக்கும் நீங்கள் பிரான்ச் ஆதீனவாசியெல்லாம் போக முடியாது. இந்த ஒரு கேம்பஸில் நான் இருக்கிற இடத்துல உட்கார்ந்தாகணும். இப்போ வராமல் அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தீட்சை எடுத்து யாராவது ஒருத்தர் கூட உட்காந்துட்டு பிரான்ச்சில் இருக்கலாம். நானே ஏஎஸ்பி எடுத்தப்போ அட்டன் பண்ணாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஆச்சாரியாஸ் எடுக்கும்போது அட்டன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இப்போ நானே சதாசிவத்துவம் நடத்தி இந்த ஒரு வருஷம் 460 சக்திகளையும் வெளிப்படுத்த வைக்கிற இந்த முழுமையான பயிற்சியை செய்யும் பொழுது, இது ஒரு வருடமாவது நீங்கள் எங்கேயும் போகாமல் இங்கே தான் இருக்க போகிறீங்க. அதுக்கு பிறகு கூட நம்ம பிரான்ச்சுங்களில் தான் ஆதீனவாசிகளாக இருப்பீங்க, தேவைப்படுற இடங்களில் மட்டும். இப்போ வராதவர்கள் என்னாங்கன்னா, கட்டாயமாக உங்களையே உங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா இவங்க வெளிப்படுத்த போகிற சக்தியினுடைய வீச்சும் பலமும் எவனாலும் தன்னை தடுத்து கொள்ள முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாட்டின் முதல்வர்கள், தலைவர்கள், ஜனாதிபதிகள், குடியரசுத் தலைவர்கள், பிரதமர்கள், மன்னர்கள், ஷேக்குகள் இங்கு வந்து தங்கி இருந்து இந்த சக்திகளை பயிற்சி எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அடுத்த ஆண்டே நடக்கப் போகின்ற விஷயம் இது. ஜனாதிபதிகள், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், அரபு மன்னர்கள், ஷேக்குகள், அரசுகள், ராணிகள், ராஜாக்கள், இவர்களுடைய குழந்தைகள் இந்த குருகுலத்தில் வந்து படிப்பார்கள். இதெல்லாம் ரொம்ப அடுத்த ஆண்டு நடக்கப் போகின்ற விஷயம். ஏன்னா பணம் வச்சிருக்கிறது, கார் வச்சிருக்கிறது, ஃப்ளைட்டு வச்சிருக்கிறது, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனு. பவர் வச்சிருக்கிறதா யார் நியூ ஃபேஷனு? இதெல்லாம் நித்யானந்தா வர்றதுக்கு முன்னாடி ஃபேஷனு, 1978க்கு முன்னாடி. இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன? பவர் இருக்கா? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அடுத்த ஆண்டுக்குள் பார்ப்பீர்கள், பணத்தாலும் புகழாலும்
பொருட்களாலும் போரடித்து போன மனிதர்கள், எல்லாவற்றையும் பார்த்தவர்கள், அதை தாண்டி வாழ்க்கையின் உச்சத்தை பார்ப்பதற்கு வருகின்ற இடம் இதுவாக இருக்கும். யாரெல்லாம் நேரடியா சாமிகிட்ட இருந்தே ட்ரைனிங் எடுத்து இந்த 460 சக்திகளையும் வெளிப்படுத்தி உலகத்துக்கு இதை கொண்டு சென்று சேர்க்கலான்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்துருங்க. அந்த மாதிரி முடிவெடுத்துருங்க. எத்தனை பேர் கை தூக்குங்களா? ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. நல்லது, நீங்கள்லாம் வந்துருங்க. மற்றவங்களாம் அந்த கை தூக்கவங்களை பார்த்து இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கோங்க. எல்லாம் பிளான் பண்ணுங்க. மற்றவங்க நான் சொல்றது இங்க உட்கார்ந்துருக்கிற மற்றவங்க மட்டும் இல்லை, உலகத்தையே சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெற்றியடைந்த அறிவியல் கொடுக்கின்ற தைரியத்தால் பேசுகின்றேன். இது சும்மா வரட்டு வார்த்தையோ வரட்டு புகழ்ச்சியோ இல்ல. வெற்றியடைந்த அறிவியல், நிரூபிக்கப்பட்டு விட்ட அறிவியல். யாரோ 1-2 பேருக்கு ஃப்ளூக்கில் அடிக்கிறது இல்ல, நிரூபிக்கப்பட்டு விட்ட தெளிவான அறிவியல். அதன் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் தைரியத்தினால பேசுறேன். பத்தாயிரம் பேரையாவது இந்த ஒரு ஆண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேட்ச் சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ், ஜீவன் முக்தர்கள், சித்த புருஷர்கள் அப்படின்லாம் நாம என்ன கேள்விப்பட்டிருக்கோமோ அந்த நிலையை, அதாவது சதாசிவனுடைய உணர்வை நிலையை வாழ்ந்து உணர்வை வெளிப்படுத்தி சக்திகளை வாழ்க்கையின் பாகமாக வாழுகின்றவர்கள். சதாசிவனின் உணர்வில் வாழ்ந்து அவருடைய உணர்வு தன்மையை வெளிப்படுத்தி அவருடைய சக்திகளை பொங்கச் செய்து வாழுகின்ற வாழ்க்கை. ஒரு 10,000 பேரையாவது முதல் பேட்ச் ரெடி பண்ண போறேன். பாகமாக மாற நினைப்பவர்கள் வாருங்கள். மனித வாழ்க்கையில் இல்ல, உயிர் வாழ்க்கையிலேயே இதை தவிர வேற செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை. மீதி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். புடுங்கிற மீதி எல்லா ஆணியுமே என்ன தேவையில்லாத ஆணிதான். தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவங்க கிளம்பி வாங்க. சில பேர் எங்கிட்ட லெட்டர் நான் வீட்டில் இருந்தே பண்ணட்டுமா, நான் கூட தான் கைலாயத்திலேருந்தே உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கலாம். ஐயா, சக்திகள் மலர்ந்தாகணும்னா சதாசிவனே மனித உடம்பெடுத்தாகணும். உங்களுக்கு தீட்சை கொடுத்தாங்கன்னா, உங்களுக்குள்ள கொடுத்தாங்கன்னா சதாசிவனே மனித உடம்பு எடுத்தாகணும். இல்லைன்னா அங்கேயே உட்காந்து வேலையை முடிச்சுட்டு போறாரு. மனித உடம்பு எதுக்கு? உங்களோட இந்த பாடுபடுறதுக்கா? நானே கைலாயத்திலிருந்து வரும்போது நீங்க உங்க ஊர்ல நீங்க வர முடியாதா? கைலாயத்திலிருந்து விடுதிக்கு வர்றதை விட உங்க ஊர்ல இருந்து விடுதிக்கு வர்றது கஷ்டமா? நம்ம 2 பேரும் உடலால் ஒரு இடத்தில் உட்கார்ந்தாகணும். அப்ப மட்டும்தான் தீட்சை நடக்கும்.
அப்போ மட்டும்தான் சக்திகள் வெளிப்படும். அதனால தான் ஒரு இடத்தில் அமர்ந்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயம். உலகம் முழுவதிலுமிருந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் முதல் பேட்ச் சதாசிவத்துவத்துக்காக வராங்க. நிரந்தரமாக ஆதீனவாசிகளாக இருப்பதற்கு தங்களுடைய தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கி முடிச்சுட்டு கிளம்பி வராங்க. மனித உடலெடுத்த எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். கதவுகளை திறந்து வைத்து, கைலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன, வாருங்கள். கதவை நான் திறந்தாலும் நீங்கள் காலெடுத்து வைத்தால்தான் உள்ளே வர முடியும். கதவை நான் திறந்தாலும் நீங்கள் காலெடுத்து வைத்தால்தான் உள்ளே வர முடியும். நானூற்றி 60 சக்திகளையும் நீங்கள் வெளிப்படுத்தி இறைநிலைக்கு செல்வீர்கள் என்பதற்கு நான் உறுதி. அது யாராயிருந்தாலும் சரி, அறிவியல் வெற்றியடைந்த அறிவியல், சயின்ஸ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, கூன் குருடு செவிடு பேடாக இருந்தாலும் சக்திகளை வெளிப்படுத்த முடியும்னு மிக தெளிவாக அனுபவபூர்வமாக நிரூபிச்சிட்டோம். இது வெறும் மனித வாழ்க்கையின் நோக்கம் அல்ல, வெறும் மனித உயிரின் நோக்கம் அல்ல, பூமியில் உயிர் வந்த காரணத்தின் நோக்கம். செல் மீனாய், மீன் குரங்காய், குரங்கு மனிதனாய், மனிதன் இறைவனாய் மாறும் நேரம் வந்துவிட்டது. பாகமாக மாறுபவர்கள் வரலாறின் பாகமாக மாறுகிறீர்கள். வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, ஆன்சர் பண்றேன். சுவாமி, என் பையன் வந்து 11th படிக்கிறான். இப்போ 11th லேருந்து 12th போகிறாங்க. இப்போ 10 days கிளாஸ்க்காக இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கேன். இப்போ பொண்ணு வந்து 3rd year படிச்சுட்ருக்கா. ஆனால் எனக்கு வந்து இங்கே மே 13லேருந்து ஒர்க் பண்ணணும், உள்ள உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. ஒர்க் பண்ணணும் அப்படின்ற வார்த்தையே தப்பு. உங்கள் கூட முதல்ல உங்கள் உயிரை மலர வச்சு இறை சக்தியை நோக்கி போகணும். அதுதான் ரைட்டான காரணமாக இருக்க முடியும். இங்கே வர்றதுக்கான முதல் காரணம் என்னவா இருக்கணும்னா, நான் சதாசிவத்துவத்தில் மலர வேண்டும், சதாசிவன் சக்திகளை வெளிப்படுத்த வேண்டும், என் உயிர் மேல்நிலை அடைய வேண்டும். அதுதான் காரணமாக இருக்க முடியும். வேற எந்த காரணமாக இருந்தாலும் அது உங்களுக்கு அடிப்படையே புரியலைன்றதான் உண்மை. சொல்லுங்க. இந்த அடிப்படை காரணம் புரிஞ்சா உங்களுக்கு தெரியும், அடப்பாவிகளா இப்படியே தானடா இந்த மனுஷ உடம்பெடுத்து மாதாவும் உடல் சலித்தாள், நானோ கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்தான். பெத்து பெத்து போட்டு எத்தனையோ தாய்மார்கள் உடல் சலித்தார்களாம். என்னைய பெத்து பெத்து போட்டு நானும் பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து இந்த நடந்து நடந்து கால் சலித்தேன். என்னை படைத்து 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 வேதா பிரம்மா கைசலித்தான். ஐயனே, இதற்கு மேல் இன்னொரு கருவில் புகாமல் காப்பாற்று.
லைஃபோட பர்பஸ் புரிஞ்சுதுன்னா இப்படியே தான் பிறந்து யாரையாவது ஒருத்தர் அம்மா அப்பா அண்ணன் தம்பி பையன் பொண்ணு அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இதோட எல்லாம் அலப்பறைய பண்ணி தப்புன்னு செத்து போய் திரும்ப இன்னொரு இடத்துல பிறந்து இன்னொரு அப்பன் இன்னொரு அண்ணன் இன்னொரு தம்பி இன்னொரு மாமா இன்னொரு மச்சான் இன்னொரு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அங்கே இன்னொரு அலப்பறைய பண்ணி தப்புன்னு செத்து போய் இப்படியே தான் போயிட்டு இருக்கிறோன்ற அடிப்படை புரிந்தால் இந்த கேள்விக்கு பதில் புரியும். அடிப்படையை மட்டும்தான் நான் சுட்டி காட்ட முடியுமே தவிர என்ன பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. நீங்க புடுங்கிறது தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியா நீங்களே முடிவு பண்ணுங்க. இது டெக்னிக்கல் ப்ராப்ளம் மட்டும் தப்பா நினைக்காதீங்க. இது என்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். புரிஞ்சுச்சா? ரொம்பவே பெத்துட்டோம், ரொம்பவே வளர்த்துட்டோம், ரொம்ப தரம் பிறந்துட்டோம், ரொம்ப தரம் இப்ப பண்ணிட்டு இருக்க நீங்க பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே வாழ்க்கையில ரொம்ப தரம் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணாதது பவர் மேனிஃபெஸ்டேஷன் தான். மண்ணு பண்ணி வேலையை கவனிங்க. இதை தவிர நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டீங்க? எத்தனை 1000 தரம் எத்தனை லட்சம் தரம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால தான் போர் அடிக்குது. போர் அடிக்கிறது எதையுமே 2வது தரம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா போதும். ஏன் போர் அடிக்குது? இதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மொத்தமுமே நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா உறவுமே கள்ள உறவு தாங்கய்யா. எல்லா உறவும். ஏன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பையன் பொண்ணு அப்பா அம்மா எல்லாம் எந்த உங்களை சுத்தி இருக்கிற எந்த உறவுனா பாருங்க, ஏதாவது நேரான உறவா? எல்லா உறவும் கள்ள உறவு தான். எல்லாமே தேவையில்லாத ஆணியை தான் பிடிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். உட்காந்து பிடிக்கிட்டு இருங்க. நான் சொல்றது மனித வாழ்க்கையோட குறிக்கோள் மட்டும் இல்ல, உயிர் இனத்தின் குறிக்கோளை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். சில பழைய பக்தர்களுக்கு என்னடா இது வேற மாதிரி பேசுறாரு, முதல்லாம் ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருந்தாரு, நானும் பார்க்குறேன் ஜடை வச்சு தாடி வச்சதுலேருந்து வேற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. சடை வெளியில மட்டும் வளரல, உள்ளேயும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. வெறும் மனித வாழ்க்கையோட குறிக்கோளான ஜீவன் முக்தியை மட்டும் செஞ்சிட்டு இருந்த வேலை, ஜடை வைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலை. நீங்க பார்த்த அந்த சின்ன பையன் இப்போ ரியல் வேலையை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ரியல் வேலையை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. ரீல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நான் நடந்து வரும்போது காலில் ஓட்டிட்டு வந்த இந்த தூசுங்க. இப்போதான் சூட் கேஸை திறக்கிறேன். கையில் கொண்டு வந்த சூட் கேஸை இப்போதான் திறக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நித்யானந்தரை பார்த்தவர்கள் இந்த நித்யானந்தரை புரிந்து கொள்ள கூட முடியாது. அதை வச்சு இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்களும் தேவையில்லாத ஆணி தான் பிடிங்கிட்டு இருக்கீங்க. அந்த நித்யானந்தரை பார்க்காதவங்க ஆக்சுவலாக ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஏன்னா டைரக்டாக பார்த்துக்கலாம். இப்போ மனித வாழ்க்கையின் குறிக்கோளான ஜீவன் முக்தி அதை டீச் பண்ணிட்டு இருந்த டைம் முடிஞ்சிருச்சு. உயிரின் குறிக்கோளான இறைநிலை அதை டீச் பண்றது மட்டும் இல்லை, தீட்சையாக சக்தியை வெளிப்படுத்துகின்ற தீட்சையாக உங்களுக்குள்
அழிக்கின்ற வேலையை துவங்கிவிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆயிரக்கணக்கான சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் ஜெகத்குருக்களையும் உருவாக்கியே தீருவேன் அடுத்த சில ஆண்டுகளுக்குள். அதை உருவாக்குறதுக்கான வேலையில் இறங்கிட்டேன். நீங்கள் உங்களுடைய இந்த சின்ன வட்டத்தோட சுதந்திரம், நான் நினச்சா காலையில் எழுந்திரிச்சு அப்படியே காஃபி குடிப்பேன், அப்படியே பெறாக்கா வாக்கிங் போயிட்டு டீ கடையில் உட்காந்து சுற்றி இருக்கிற 4 பேரோட கதை பேசிகிட்டு இருப்பேன், அப்பால் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு மெதுவாக குளிச்சுட்டு மதுரை மீனாட்சியை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதனால் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வருவேன். இதெல்லாம் இங்கே இருந்தால் முடியுமா? சாயங்காலமாக தெப்ப குளத்தில் போய் உட்காந்துருந்து பக்கத்து வீட்டு பாட்டிங்களாம் சேர்ந்து கதை பேசிட்டு வருவோம். இங்கே வந்தால் அதெல்லாம் முடியுமா? அங்கேயே இருந்துக்கலாம் விடுப்பா, மீனாட்சியோட வேற என்னப்பா இருக்குது? இந்த மாதிரி ஆளுங்க மீனாட்சியே நேரில் இருக்கும்போது கூட இருந்திருக்க முடியாது. சிலையா இருக்கிறதால தான் அங்கே வந்து வம்பு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். இது யோசனை பண்ணி சிந்திச்செல்லாம் முடிவெடுக்க முடியாது. நான் சொன்ன இந்த சில சத்தியங்கள் மனித உயிர் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, உயிர் பூமியில ஏன் உயிர் வந்தது, அமீபா ஏன் வந்தது, அமீபா ஏன் மீனானது, மீன் ஏன் குரங்கானது, குரங்கு ஏன் மனிதனானது அப்படின்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வேலையை செய்கின்றேன். உயிரின் நோக்கத்தை நிறைவேற்றியே தீருவேன். அதனால இந்த சத்தியம் உங்கள் உயிருக்குள் உரைத்தால் உங்களை எதுவும் தடுக்க முடியாது. இங்கு வந்தே தீருவீர்கள், இருந்தே தீருவீர்கள். இது உயிருக்குள் உரைக்க மறுத்தால் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வளரணும் போல, அது உயிர் உரைக்கிறதுக்கு. ஆனால் என்ன, அப்போ நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் இங்கே கற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ஆதீனத்தில் ஹெட்டாக இருப்பார், மகன்தாக இருப்பார், நீங்கள் அவரோட இருந்து கற்றுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தயாராகுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கை இவ்வளவுதான். எளிமையான சக்கரம், இனிமையான சக்கரம். உங்கள் எல்லோருக்குள்ளும் இந்த சத்தியம் உயிரில் உரைக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து சதாசிவத்துவத்தில் மலர்ந்து கைலாயத்தில் சாலோக்கிய முக்தியாக, சதாசிவனோடு சாலோக்கிய முக்தியில் இருந்து சதாசிவத்துவத்தை வெளிப்படுத்தி உலகிற்கெல்லாம் நன்மை செய்வீர்களாக. நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.